மாலை வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மகிமை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள் மலர் பறிப்பதில்லையடா வீரர்களின் கைகள் என்கின்ற பராசக்திகளே வருகின்ற கலைஞரின் வரிகளை நினைவுகூரும் வண்ணமாக இங்கே கூட்டம் அமர்ந்திருக்கின்றது. வீழ்வோம் என்று நினைத்தாயோ என்கின்ற கருத்தரங்கத்தோடு குட்டி என்கின்ற சுதாகர் வால்பாறை சிங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை தெற்கு மாவட்டத்தின் கழகத்தின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சுதாகர் அவர்களுக்கு பாராட்டு விழா. கலைஞரின் பிறந்த நாளினை முன்னிட்டு நாம் வழக்கம்போல் செய்கின்ற பல்வேறு நலத்திட்டங்களில் ஒன்றாக கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா என சீரும் சிறப்புமாக இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, 5 முறை முதலமைச்சர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், 60 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கலைஞர். கிட்டத்தட்ட தன்னுடைய பொது வாழ்விலே 3/4 பங்கு பொது வாழ்விலேயே செலவிட்ட கலைஞருக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறது சூலூர் மண். அதிலும் இந்த SRS திருமண மண்டபம். அதிலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், நீண்ட நாட்களுக்கு பிறகு திரண்டு வந்த கூட்டம் இந்த கூட்டமாக இருக்கிறது. கொள்கை மறவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 2-3 செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். கலைஞர் ஐயாவிடம் பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார், கலைஞர் கோவை மாவட்டத்திலேயே கலைஞர் பேசிய முதல் ஊர் நம்முடைய சூலூர். அந்த பெருமைக்குண்டான ஊர் சூலூர். அதே போலதான் இந்த SRS அவர்களின் பெயர் தாங்கி இருக்கிறது இந்த மண்டபம். கலைஞர் தன் வாழ்நாளிலே எத்தனையோ சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார். கலைஞர் நடத்தி வைத்த முதல் சுயமரியாதை திருமணம் இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற இந்த படத்தில் இருக்கின்ற SRS அவர்களுடையது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். கலைஞர் ஐயாவிடம் பேசும்பொழுது பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொள்ள சொல்லுவார். 1924 திருக்குவளைகளே, அஞ்சுக தாய்க்கும் முத்துவேலருக்கும் பிறந்தபோது அவர் சாதாரண கருணாநிதி. பகுத்தறிவையும் சுயமரியாதையும் தன்னுடைய கொள்கைகளாக ஏற்றுக்கொண்ட போது கலைஞர் கருணாநிதி. தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுத்த கருத்து செல்வங்களை எழுத்தாகவும் பேச்சாகவும் கலை வடிவமாகவும் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததால் தான் அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி. அடக்குமுறையும் சிறையும் தூசுக்கு சமானம், அருந்தமிழை மதியாதோர் செல்லா காசுக்கு சமானம் என்று அஞ்சாமையோடும் உறுதியோடும் மக்களுக்காக உழைத்ததால் தான் அவருக்கு தேடி வந்தது முதல்வர் பதவி. கலைஞர் தான் சொல்வார், பதவி என்பது தோளில் போட்டிருக்கும் துண்டு, வேண்டுமானால் வைத்து கொள்ளலாம், இல்லை என்றால் தூக்கி வீசிவிடலாம். கொள்கை அப்படியல்ல, அது மானம் காக்கும் வேட்டி. அந்த கொள்கையை காக்கவே தான் பதவியை பெற்று தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் வளப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். நண்பர்களே, ஒரே ஒரு சாதனை செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். கனடாவிலே உலக அளவிலே மறைந்த 600 தலைவர்களின் பட்டியலை எடுத்து அவர்களுக்கு வடிக்கப்பட்ட இரங்கற் செய்திகளை எல்லாம் தொகுத்து எது சிறந்த இரங்கற்பாய் என்று ஆய்வு செய்த போது உண்மையிலுமே முத்தமிழறிஞர் கலைஞர் அண்ணா மறைந்த பொழுது எழுதிய இரங்கற்பாதான் உலகத்திலேயே ஒரு துயரமான நேரத்தில் எழுதப்பட்ட பெருமைக்குரிய இரங்கற்பா என்று கூட நாம் சொல்லலாம். அந்த இரங்கற்பாதான் உலகிலேயே மிகச்சிறந்த இரங்கற்பாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 300 வரிகளுக்கு மேலாக கலைஞர் அண்ணாவின் திட்டங்களை, அண்ணாவை பற்றி எல்லாவற்றையும் வடித்து இரங்கற்பாவாக கொடுத்திருப்பார். அதில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், அன்னை என்பார், அருந்தமிழ் காவலர் என்பார், அரசியல்வாதி என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சகத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டுமே என்று அவர் தம் அன்னையும் பெயர் தந்தார்.
அந்த அன்னை குலம் போற்ற அவ்வைக்கு ஒரு சிலை, அறம் வளர்த்த கண்ணகிக்கு ஒரு சிலை, வளையானெஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசருக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, வீரமா முனிவருக்கும் சிலை, கால்டுவெல் போப்புக்கும் சிலை, தீரமாய் கப்பலோட்டிய தமிழருக்கும் சிலை, திக்கெட்டும் குரல் பரப்பிய திருவள்ளுவருக்கும் சிலை. 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழின் மேல் கொண்டுள்ள பற்றுதலை உலகறிய செய்ய சென்னையிலே அண்ணாவுக்கு ஒரு சிலை வைத்த போது ஆட்காட்டி விரல் காட்டி நின்றார் அண்ணா. ஆணையிட போகிறார் எம்மண்ணா என்றிருந்தோம். ஐயகோ, இன்னும் ஓராண்டே வாழப் போகிறேன் என்று சொன்னது இன்றென்றோ புரிகிறது. எம்மண்ணா, இதயமண்ணா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று பகர்ந்தாயே, எமை விட்டு பெரும்பயணத்தை ஏன் தொடர்ந்தாய்? உன் நிழல் நீதான் என்றிருந்தோம், நீ கடல் நிலத்திற்குள் நிழல் தேட சென்று விட்டாயே, நியாயந்தானா? நான் தானடா நன்முத்து என்று கடற்கரையில் உறங்குதையோ, நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய்? விரலசைத்து எழுத்துலகில் விந்தைகள் செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய்? கண்மூடி சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், உன்னை மண்மூடி கொண்டுனை பார்க்க விடாமல் தடுப்பதென்னை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாயே, இதயம் தாங்க எமக்கு ஏதண்ணா இதயம்? எழுந்து வா அண்ணா, கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா. வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கை செய்த சதி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் உன் இதயத்தை இரவலாய் தந்திடு அண்ணா. நான் வரும்போது கையோடு கொணர்ந்து உன் கால் மலரை வைப்பேன் அண்ணா என்று கலைஞர் அண்ணாவுக்காக வடித்த இரங்கற்பாவைதான் உலகின் மிகச்சிறந்த இரங்கற்பா என்று தேர்ந்தெடுத்துள்ளார்கள். எல்லாம் சொல்லுவதற்கு காரணம், இந்த சூலூரிலே நம்முடைய கொள்கை பயணம், தமிழ்நாட்டிலே எங்கும் நடக்காத ஒரு நிகழ்வு சூலூரிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே கூட கலைஞரின் பிறந்தநாள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் சூலூரிலே தொடங்கி இருக்கிறது. அண்ணா சொன்னதை போல் சூலூரில் தொடங்கிய நம்முடைய கொள்கை பயணம் சுடலையூர் சென்று சேரும் வரை ஓயாது என்று அண்ணா சொன்னார் அல்லவா, அது இங்கே தொடங்கி இருக்கிறது. இந்த கலைஞர் தான் 14 வயதிலேயே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோளை நாடு இதுவல்ல என்று திருவாரூர் வீதியிலே தமிழ் கொடி ஏந்தி 14 வயதிலே வலம் வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 1938 இங்கே என்னுடைய அருமை நண்பர் சுரேஷ் வந்திருக்காரு நினைக்கிறேன். சுரேஷ் இருக்கீங்களா? அதே 1938 அடிக்கடி ஐயா சொல்லுவார், மீனாட்சி அம்மையாரும் அங்கமுத்து அம்மையாரும் அவருடைய மீனாட்சி அம்மையாரின் புதல்வி தமிழ்ச்செல்வியும் 1938 சென்னை சென்று முதல் மொழி போரிலே இந்தி எதிர்ப்பு போரிலே கலந்து கொண்ட ஊர் சூலூர் என்பதிலே பெருமை கொள்ள வேண்டும். நண்பர்களே, அங்கே மீனாட்சி அம்மையார் கலந்து கொண்டு திரும்பி வருகின்ற போது எத்தனையோ பாவேந்தரின் பாடல்களை பாடியிருப்போம். நம்முடைய மீனாட்சி அம்மையார் இந்தி எதிர்ப்பு போரிலே பாடிய பாடலையும் நாம் பரப்ப வேண்டும். இந்தி சனியன் வருதுங்கோ, ஓடி வாருங்கோ, செந்தமிழ் மந்தையிலே புகுதுங்கோ, திரண்டு வாருங்கோ, அண்டை மாநிலத்து மொழிகள் எல்லாம் வாயடைச்சு நிற்குதுங்கோ என்று, இது ஆரியர் வடவர் போடும் ஆட்டமுங்க என்று அங்கிருந்து இங்கு வரும் பொழுது மீனாட்சி அம்மையார் பாடி வருவதாக ஐயா சூலூர் வரலாறு புத்தகத்திலே பதிவு செய்திருப்பார். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், சூலூரிலே நம்முடைய கொள்கை பயணம் என்று தொடங்கி இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த கூட்டத்திலே பிறந்தநாள் மட்டுமல்ல, சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய இனிய நண்பர், எளிய சட்டமன்ற உறுப்பினர். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாடியே நாங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் வால்பாறையிலே நமக்கு வேண்டுகின்ற வசதியை செய்து கொடுப்பார். தேர்தல் அன்று கூட வாக்குப்பதிவு எண்ணிக்கையின் போது கூட ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது. தோழர்களே, நம்முடைய தளபதி முருகேசன் அவர்கள் சூலூரிலே வாக்குப்பதிவிலே கலந்து கொண்டிருந்த போது 27 சுற்றுகள், 20வது சுற்று நாம் போகிற போதே தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு 20 சுற்று போகிற போது அண்ணன் வால்பாறை சுதாகர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்கின்ற செய்தி எங்களுக்கு வருகிறது. நாங்கள் அந்த வாக்குப்பதிவு அறைக்கு வெளியே ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த நாங்கள் 4-5 பேர். அவர் வந்தார், வால்பாறை சுதாகர் வந்தார். வெற்றி பெற்றவரின் முகத்தில் சோகம். தோல்வியை நோக்கி போய் கொண்டிருந்த தளபதி முருகேசன் அவர்களின் முகத்தில் மலர்ச்சி. ஆற தழுவி கொண்டார்.
நண்பர்களே, அவர் வெளியே தாவேகா உறுப்பினர்கள் எல்லாம் சான்றிதழை வாங்கி கூக்குரலிட்டு கொண்டிருந்த பொழுது அவர் சான்றிதழை வாங்கவில்லை. நான் சான்றிதழை வாங்க மாட்டேன், என்னை அறிமுகப்படுத்தி நான் வெற்றி பெறுவதற்கு காரணமாய் இருந்த மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களோடு தான் சென்று அந்த சான்றிதழை வாங்குவேன் என்று உட்கார்ந்திருந்த பொழுது எங்களுக்கெல்லாம் நெகிழ்ச்சியாக இருந்தது. நம்முடைய மாவட்ட செயலாளரும் இதை விட்டுவிட்டு சென்று அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட கோவை வால்பாறை சிங்கம் இங்கே வந்திருக்கிறது. அவருக்கு இந்த சூலூர் மண்ணிலே நாங்கள் சிறப்பு செய்வதில் உளமார்ந்து நாங்கள் மனமார்ந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ந்து இந்த நிகழ்வு அடுத்து தொடர்ந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது. தொடர்ந்து நிறைய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சிகளை குறித்து வைத்திருக்கிறோம். அது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் உரையாற்றுவார்.